ஹாய் மக்களே, நம்ம மாடி தோட்டத்தில் இந்த எலும்பிச்சம்பழம் செடி இருக்குது. ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா 2 காய்கள் இருக்குது பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு செங்காயாக ஆயிருக்கு. இது செடியிலேயே பழுக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். இங்கேயும் பாருங்கள் ஒரு காய். ஸோ 3 காய் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த எலும்பிச்சங்காய் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, நேரில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த செடியில் இவ்வளோ பெரிய காய் வரும்னு நான் எதிர்பார்க்கல, பட் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டேன், அதனால் நிறைய காயும் காய்ச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இலையெல்லாம் இந்த கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெட்டி விட்டேன், அதனால் பாருங்கள் நிறைய பிஞ்சுக்கள் பாருங்கள், எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொத்து நான் பார்த்தது கிடையாது. 2 3 இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 காய்கள் இருக்குது. ஸோ நிறைய